ஒகேனக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து மஞ்சப்பாறை மீன் தாங்க வாங்கியிருக்கிறோம். அதை வந்து பாதி மீனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இது குழம்புக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். குழம்புல போட்டால் குழந்தைங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஒரு 3 அல்லது 4 பீசஸ் தான் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். குழம்புக்கு ஒரு வடை சட்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 100 கிராம் சின்ன வெங்காயம், 5-6 பல்லு வெள்ளை பூண்டு போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டு 6 தக்காளி பழத்தை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டுட்டு இதுக்கு கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் இதை நல்லாவே வதக்கிக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். தோல் தனியாக கலண்டு வந்துடும். பார்த்திங்கன்னா இதை நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கு கூடவே அரை மூடி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதையும் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றி இதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். குழம்பு வைக்கிறதுக்காக நான் ஒரு மண் சட்டி தான் எடுத்துருக்கிறேன். மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு இதை போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். இதுக்கு கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயமும், அதுக்கப்புறம் அரை பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. இந்த வெங்காயத்து கூடவே போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஒரு கலரை விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா டைலூட் பண்ணிக்கலாம். நம்ம ஜார கழுவிய நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட்டில் வச்சு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கங்காட்டிக்கு மீனில் வந்து உப்பு காரம்லாம் ஆல்ரெடி பிடிச்சிருக்கும். இந்த குழம்புல போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது கொதி வரட்டும். தீ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. மூடி வந்து கொஞ்சம் நீக்கிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா பொங்கிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு கலரி விட்டுக்கலாங்க. இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மீனை வந்து உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரே ஒரு கொதி வரட்டுங்க. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால சூடு வந்து அது ஏற்கனவே நல்ல சூடாக தான் இருக்கும் பாத்திரமும். அந்த சூட்லேயே மீன் நல்லா வெந்துடும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம், ஒரு கார்னிஷ்காக தான். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மீன் குழம்பு ஒகேனக்கல் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா சுட சுட சோறு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். மறக்காமல் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதே அளவுகளில் போட்டால் ரொம்பவே இதே மாதிரி வரும். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.